என்ன விடுங்க அன்பு, என்ன தலைக்கு மேல தூக்காதீங்க. முடியாது கண்மணி, அப்படிதான் தூக்குவேன். நீ எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க. இப்படி கொஞ்சிக்கிறதுல என் வயிறு எரியுது. அன்பு உறவுகளுக்கு வணக்கங்க. தேவையில்லாத ஆணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாங்க இந்த வெண்ணிலா. எதுக்கு இங்க வீட்ல வேண்டாத விருந்தாளி இருக்கான்னு தெரியல. அப்படியாங்க ஒரு பையன் வேணுங்கிறக்காண்டி அலைவாங்க. ச்சே! என்ன ஒரு கேவலமான ஜந்து அப்படின்னு தான் சொல்லணும். இங்க பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து கை அசைஞ்சு வெண்ணிலான்னு சொல்லிறாரா, அத பார்த்துட்டு கண்மணி மறைச்சிடுறாங்க யார்ட்டயும் சொல்லாம. ஆனா அசைஞ்சுச்சு கை மட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்களா, எல்லாம் சந்தோஷப்பட்டு போறாங்க. அப்பத்தான் கிழவியுமே சந்தோஷப்படுது, புள்ள கை அசைஞ்சுட்டான் அப்படின்னோன. ஆனா வெண்ணிலாவுக்கு மட்டும் வயிறு கப கபன்னு எரியுது. ச்சே! அப்படின்னு கைய போட்டு முறுக்கிக்கிட்டே வெளில போறா. கண்மணி அத கவனிக்குது. அப்போ நீ தாண்டி இதுக்கு காரணமா? அடி பாவி அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் போகும்போது அன்பு அப்படிங்கிறாங்களா, கண்மணி அன்புன்னு கூப்பிட்டோனே இவருக்கு அகம் மகிழுது. கண்மணி கண்மணி என்ன நீயா கூப்பிட்ட? இல்லையே நான் ஏன் உங்கள கூப்பிடுறேன்? அதாவது வெண்ணிலா திரும்பி பார்த்துருதா கூப்பிட்டியான்னு கேட்டோனே, நான் எப்ப கூப்பிட்டேன்? நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் என் நினைப்புல இருப்பீங்களா? போங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, என்ன இவ இப்பதான் கூப்பிட்டா அன்புன்னு, இப்ப என்ன கூப்பிடலன்னு சொல்றா? அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. வெண்ணிலா அது பாட்டுக்கு போயிருது. போனதுக்கப்புறம் என்ன பண்றாரு, போய் கேட்போமா ஏன் இவ கூப்பிட்டா? ஒண்ணும் புரியலையேன்ட்டு ரூமுக்குள்ள போய் உட்காந்துறாரு. இங்க கண்மணி அடுப்படிக்கு போயிட்டு டக்குன்னு வேகமா போகுது. தான் ரூமுக்கு போனதையோட அன்புகிட்ட போய் டக்குன்னு இங்க வாங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். யாரும் இல்லையே பேசு. கதவ சாத்திடுறாங்க. சாத்துனதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? நான் நான் அங்க போனப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? அப்பா அப்பா பேசுனாரு. பேசுனாரா? அப்ப இல்லன்னு சொன்னேன். ஏன்னா இங்க எல்லாரும் இருந்தாங்க. சொன்னா இது கூட உங்களுக்கு புரியலையா? நான் சொன்னேன்னா எல்லாரும் உஷாராயிட மாட்டாங்களா? எதுக்கு உஷாராகணும்? அப்பா பேசுறதுல ஏன் அடுத்த ஆள் ஏன் உஷாராகணும்? அப்பாவுக்கு நடந்தது விபத்து இல்ல. என்ன சொல்ற? என்ன சொல்ற? அப்படின்னு கேட்க, ஆமா. அவரு சொன்ன பேர கேட்டா நீங்க வேணாம். ஏன் இடிஞ்சு போறீங்க? அது அதாவது அது சொல்லாட்டினா தான் நம்ம ஆச்சரியப்படணும். அந்த பேர கேட்டா யாரு? வெண்ணிலாவா? அப்படியே அதிர்ச்சிச்சு போறாங்க கண்மணி. ஆமா, வெண்ணிலான்னு பேரு தான் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அப்பாவ இந்த மாரி பண்ணது அவ தானா? ஏதோ ஒரு ரகசியம் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவ அப்பாவ போட்டு தள்ளியிருக்கா. ஐயோ! அப்படின்னு சொல்லயிலே சிவகாமி வருது. கதவ தொறக்க, கதவ தட்டுறாங்க. உள்ளுக்க வந்துடுறாங்க. தாப்பா போட்டு, "என்னடா? என்னடா பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்க, நடந்தத சொல்றாங்க. "நான் பார்த்தேன்ம்மா, நான் பார்த்தேன் அத்த" அப்படின்னு சொல்ல, "அப்ப ஏம்மா சொல்லல?" சொன்னா அவ உஷாராயிருவாளே! அவள கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் நான் சொல்லல." அம்மாடி கண்மணி! உன்ன அவரு கண்டுக்க கூட மாட்டாரு. உன்னை கடுகடுன்னு விழுவாரு. இருந்தாலும் நீ வந்து அவருக்காக நீ இப்படிலாம் நினைக்கிறியேம்மா? இல்ல. உண்மை தூங்கிரக்கூடாது. அதுக்காக தான் நான் பண்றேன். அது மட்டும் ஒத்துக்க மாட்டாளே! அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்து 1 மணி நேரத்துல பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அவங்கவங்க வேலைய பார்க்க, வெண்ணிலானால இருக்கவே முடியலங்க. மெல்ல வந்து ஹால்லயே உட்காந்துட்டு இருக்கா. எப்படா ஆளுங்க ஒருத்த மாத்தி ஒருத்தர் போயிட்டே இருக்காங்களா? வெளில போங்க, வெளில போங்கன்னு நினைச்சிட்டு இருக்கையில, கார்த்தி போய் நிக்கிறான். "கார்த்தி ஒருத்த மாத்தி ஒருத்தி இருக்க சொல்லுங்க" அப்படிங்கிறாங்க. அவனுக்கு கார்த்தி இருக்கையில அவனுக்கு வயித்த கலக்கிருது போயிடுறாரா. வெளியில இதான் சாக்குடா அப்படின்னு உள்ளார போயிட்டு என்ன பண்ணுது சுத்தி முத்தி பார்த்துட்டு, டபக்குன்னு தலாணி எடுத்து வச்சு அமிக்கிர்றா. ம்ன்னு கத்த, கண்மணிக்கு தூக்கி வாரி போடுது. ஐய்யய்யோ! அப்படின்னு "வாங்க அன்பு சீக்கிரம் வாங்க" அப்படின்னு. "ஏன் என்னாச்சு? எனக்கு ஏதோ தோணுது. அப்பாவ ஏதோ பண்றா." "இல்ல கார்த்தி இருக்கான்." "இருந்தா என்ன? இல்லாட்டி என்ன? பார்க்க கூடாதா அப்பாவ?" "சரி கண்மணி" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறாங்க. பார்த்தா அமுக்கிக்கிட்டு இருக்கா. "அடியேய்!" அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு இழுத்து தூக்கி போட்டு அடி சப்பு 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 சப்புன்னு அடிக்க, அவங்க அப்பா அப்படிங்கிறாரு. அப்படியே ரொம்ப இதாகுது. மயங்கிர்றாரு. அப்படியே போட்டு அடிச்சு இழுத்து தர தரன்னு முடிய புடிச்சு இழுக்கு வெளியில கொண்டாந்துர்றாரு. அங்க இருக்கிற அந்த வில்லன் குரூப்ஸ், "ஏய்! ஏன்டி அவன அடிக்கிற? ஏன்டி அவள அடிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு அன்புவும் கண்மணியும் மாறி மாறி திட்டுதுங்க. பாட்டியும் அதே மாரி தான் திட்டுது. "எதுக்குடா அவள அடிக்கிற? எதுக்குடா அவள அடிக்கிற? ம் நீங்க கேட்டா நீங்களே அடிப்பீங்க. பாட்டி இங்க பாருங்க பாட்டி, என்னைய எதுக்கு இவங்க 2 பேரும் அடிக்கிறாங்க? அந்த ரூம்ல என் அப்பா ரூம்ல உனக்கு என்னடி வேல? அது எனக்கு அப்போதுலருந்து காலையிலேருந்து ஒரு மாரியா இருந்துச்சு. எப்படி பேசுறாரா? நம்மளால காப்பாத்தலாமா? அப்படின்னு போனேன். ஓ! அப்புறம்? அப்புறம் காப்பாத்துறவன் என் தலகாணி எடுத்து மூக்குல வச்சு அமுக்குனேன். என்னது தலாணி வச்சு அமுக்குனாளா? அப்படின்னு அவங்க பாட்டிக்கு செம்ம கோவம் வருது. என்ன வெண்ணிலா? நிஜமா? டேய் அன்பு நீயா சொல்றியா? இல்ல இவ பார்த்தாளா? நான் தான் கண்ணால பார்த்தேன் பாட்டி. எங்க அப்பா பண்ணா பாட்டி. அப்படின்னு மறுபடியும் விழுற ஓட்ட சிவகாமிக்கு வந்துடுறாங்க. எல்லாரும் செம்ம கோவம் ஆயிருது. கார்த்தி உன்ன இருக்க சொன்னேன். எங்கடா போன? இல்ல எனக்கு பாத்ரூம் வயித்த கலக்குச்சு. அதான் போனேன். நீ போன சமயம் பார்த்து இவ உள்ளார பூந்துட்டாடா. அடி பாவி! அப்பவும் இவ உட்கார்ந்திருந்தா. ஏன்டா உன்கிட்ட உண்மைய சொல்லாம விட்டுட்டோமோ? அப்படிங்கிறாங்க. என்னடா உண்மை? அப்படிங்கல அப்பதான் கண்மணி சொல்லுது எல்லாத்தையும். ஓ! அப்ப இவ மேல வேணும்னு தான் பழி போடுறீங்களா? அடி கிழவி குந்தாணி கிழவி. அவ சொல்றது உண்மைய நம்புடி. அன்பு நான் பார்த்தேன்னு சொல்றான். அப்புறம் நம்பாம இருந்தா, என்ன பாட்டி அப்படின்னு அன்பு கத்துறாரு. நான் பார்த்தேன்னு சொல்றேன். கண்மணி சொன்னதே விடுங்க. நான் பார்த்தேன். இல்லடா உன் பொண்டாட்டிக்காக நீ பொய் சொல்லலாம்.
உடனே பார்க்குறா வெண்ணிலா. ஆஹா! பாட்டி இருக்கிற வரைக்கும் நமக்கு அழிவே இல்ல அப்படின்னு நினைக்க, இல்ல பாட்டி இத நான் ஒத்துக்க மாட்டேன். இவ தான் எல்லாம் பண்ணா. இவ நேத்து ஏதோ பண்ணியிருக்கா. என்னென்னமோ பண்ணியிருக்கிறா. கண்மணி பார்த்தது உண்ம. வெண்ணிலா வெண்ணிலான்னு அப்பா சொல்லியிருக்காரு. வேணா சிசிடிவி கேமரா வைப்போம். அப்பதான் என்ன நடக்குதுன்னு ஏதுன்னு தெரியும் அப்படிங்கிறாங்க. வையிடா! அப்புறம் நான் நம்புறேன். என் வெண்ணிலாவ எதுக்குடா அடிக்கிறேன்னு சொல்லி இழுத்து அணைக்குது இந்த குந்தாணி கிழவி. என்னதான் இருந்தாலும் இந்த சொத்து பொத்துன்னா என்னூட்டுங்கிறாளா, அதனால ஒண்ணும் பண்ண முடியல. கையும் களவுமா பிடிப்படி. என் கண்ணால பார்த்தும் பாட்டி நம்ப மாட்டேங்குது. அந்த அளவுக்கு நீ நம்பி வச்சிருக்கீல்ல. வைக்கிறேன்டி கேமரா அப்படிங்கையில, வச்சுக்கோ நான்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்களா. சரின்னு சொல்லிட்டு கேமரா ஃபிட் பண்ணிடுறாங்க. கேமரா ஃபிட் பண்ணா என்னடா, நான் விடவா விடவா போறேன். அவன் வெளில வந்தான்னா என் உயிருக்கு ஆபத்துன்னு தெரியாதா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு சரி கேமரா ஃபிட் பண்ணியாச்சு. யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. தைரியமா இருங்க, ஃப்ரீயா இருங்க அப்படின்னு அன்பு சொல்லிடுறாங்க. அவங்கவங்க வேலைய பார்க்குறாங்க. இப்ப வெண்ணிலா என்ன பண்ணுது, வேகமா அவங்க அதாவது அவங்க ஒரு எலி பொறி வச்சா, இவங்க பெரிய யானை பொறி வைக்கிறாங்களாம். வெண்ணிலா போயிட்டு அந்த கேமராவ ஆஃப் பண்ணிப்புட்டு, நம்ம போய் பண்ணுவோம் அப்படின்னு போயிட்டு வேகமா போறா. இதுங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்குதுங்க. "மவளே மாட்டுனடி" அப்படின்ட்டு உள்ள இருக்கையில, இப்ப என்ன பண்ணலாம்? தலாணி வைக்க வேணாம் அப்படின்ட்டு வேற எதுவும் தவறானது அதாவது ஊசி போடுறாங்களாம். ஒண்ணுமில்லாதது. போட்டா உயிர் போகும்ல, அந்த மாரி வச்சு போனா டக்குன்னு வந்துடுறாங்க கண்மணி, அன்பு. ஏய்ன்னு சொல்லிட்டு புடிச்சு, "இப்ப என்னடி பண்ணுவ?" "ஐயய்யோ! நான் ஒண்ணும் செய்யல." மறுபடியும் சொல்ல, "பாட்டி இங்க பாருங்க பாட்டி" அப்படின்னு சொல்ல, கேமரா இருக்குல்ல பாத்துக்க சொல்லுங்க." அப்படிங்கிற, "கேமரா இருக்கா? இந்தா பாப்போம்." அப்படின்னு பார்த்தா, ஐயய்யோ! கேமரால ஒண்ணுமே வரல. போட்டு பாக்குறாங்க, ஒண்ணும் வரல. "பாத்தீங்களா? ஒண்ணும் வரல. இவங்க பொய் சொல்றாங்க பாட்டி. என் மேல எந்த தப்பும் இல்ல பாட்டி." அப்படின்னு சொல்ல, "எதுவுமே இல்லையா? யார் சொன்னா?" அப்படின்ட்டு கண்மணி தாங்க ஒரு ஐடியா பண்றாங்க. "இங்க பாருங்க அன்பு, இவளுக்கு தெரிஞ்ச ஒரு கேமரா, தெரியாம ஒரு கேமரா வப்போம். அப்பதான் அவ அதத்தான் ஆஃப் பண்ணுவா. இத நம்ம வச்சுக்கலாம். இதுலருந்து ஆதாரத்த கண்டுபிடிக்கலாம்." அப்படின்னு கண்மணி சொல்ல, என் கண்மணி, என் செல்லம். ஷூ அப்பா படுத்திருக்காரு. என்ன செல்லங்கிறீங்க? அவரு கோமாளான இங்க பாருங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சரி, சரி, சரி. நீ இவ்வளவு பண்றதே பெருசு அப்படின்னு அப்ப அந்த இதுக்குள்ள ரொமான்ஸ் பண்ணிக்கிறதுங்க. இப்ப இதத்தான் சொல்றாங்க. நாங்க தெரியாம வச்சு உன்ன புடிச்ச முடி. இப்ப என்ன பாட்டி பண்ண போறீங்க? அடியே சிறுக்கி மவளே! என் புள்ளைய கொல்ற அளவுக்கு நீ வந்துட்டியாடி? ஏன்டிங் கொய்யால அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சு சாத்துன்னு சாத்துறாங்க. ஐயோ! அம்மா, அப்பா, பாட்டி நான் தெரியாம பண்ணிட்டேன் பாட்டி. இங்க பாரு உண்மைய சொல்லு. எங்க அப்பாவ ஏன் இப்படி பண்ண பாக்குற? சொல்றி என் புள்ளைய ஏன்டி இப்படி பண்ண பாக்குற? ஒண்ணும் இல்ல பாட்டி. நான் எந்த தப்பும் பண்ணல பாட்டி. எனக்கு அ என்ன கண்மணி மேல பழி போடணும். அதுக்காகத்தான் பண்ணேன் அப்படின்னு அப்பவும் ஒரு பொய்ய சொல்லுது. நான் நம்ப மாட்டேன்டி. இவர கொன்னு நான் என் மேல பழி போட்டா மட்டும் உன்னைய விட்டுருவாங்களா? ஏன்டி எப்புட்ரி உன்னைய ஏத்துக்குவானா? என்ன நெனச்சுட்டு இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு உடனே கைது பண்றாங்க. போலீஸு அரெஸ்ட் பண்ண போறாங்க. பாட்டி, பாட்டி அப்படின்னு கெஞ்சுது. "ஏய்! முடியவே முடியாதுடி போடி" அப்படிங்கிறாங்க. பாட்டி நான் கண்மணிய பழி போடணுங்கிறதுக்காக தான் பண்ணேன் பாட்டி. நீ எவ்வளோ அடிச்சு பேசுது. முடியாது அப்படிங்கிறாங்க. பாட்டி நான் எவ்வளோ பணம் கொட்டி குடுத்துருக்கேன் பாட்டி. என்ன நம்புங்க பாட்டின்னு அழுகுது. அதெல்லாம் முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு சொல்றாங்க. அங்க அவங்க அண்ணன் பொண்டாட்டி அக்கா இருக்காங்க இல்லையா? அன்புக்கு. அவங்களும் பார்த்தீங்கன்னா, "ஏன் வெண்ணிலா எங்க 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 அப்பாவ எங்க மாமாவ அடி பாவி தூ" அப்படின்னு அவங்களே காரி துப்புறாங்க. அப்படியே பாக்குது. "வருவேன்டி, திரும்பி வருவேன். உங்களலாம் நான் விடமாட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கெளம்புறாங்க. அவங்கலாம் போனதுக்கப்புறம், "பாட்டி பாத்தீங்களா? கண்மணியோட ஐடியாவால தான் இப்படிலாம் நடந்துச்சு. இப்போவாது அவள ஏத்துக்குவீங்களா?" அப்படிங்கையில பாக்குறாங்க. ஏத்துக்கிறதா? அவ ஏதோ ஒண்ணு பண்ணிட்டா, அவ்வளோதான். அதுக்காகலாம் இவ நல்லவன்லாம் ஏத்துக்க முடியாது. இவ ஒண்ணுமில்லாதவ, ஓட்டாண்டி. இவள நான் எப்படி பண்ணிப்பேன்? வெண்ணிலாவே இல்லைன்னாலும் உனக்கு இன்னொரு பணக்காரிய தான் கட்டுவேன். அதாவது சிறகடிக்க விஜயம் மாரி நெனைக்கிறாங்க. பாக்குறாங்க மாமியாரு, மருமக பாக்குது. "அத்த உங்களலாம் திருத்தவே முடியாது அத்த. ஏன் அத்த? உங்க புள்ள உயிர காப்பாத்திருக்கா என் மருமக. இன்னமும் நீங்க நம்ப மாட்டீங்களா? என்னதான் நீங்க உங்களுக்கு எப்படிதான் பண்ணணும்? இப்போ ஒரு ₹1,00,00,000 கொண்டாந்து குடுத்தா ஏத்துக்குவீங்களா? 1,00,00,000 ஒண்ணும் வேணாம். எனக்கு தேவையில்ல. ஆள விடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு கெளம்பி போகுது. இந்த வெண்ணிலாவா இப்படி பண்ணுவா? ஆச்சரியமா இருக்கு. இன்னமும் அந்த குந்தாணி நம்பல. இப்ப பார்த்தா சிவகாமி அவங்க கிடக்குறாங்க. "விடுமா, நீ தாம்மா என் சாமி. என் தாலிய காப்பாத்திட்டம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து நன்றி சொல்றாங்க. "இல்ல அத்த விடுங்க. பரவால்ல. ஏதோ பீட போயிருச்சுன்னு நெனைங்க" அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவங்கவங்க வேலைக்கு போறாங்களா? இப்ப அன்பு மட்டும் நிக்கிறாரு. கண்மணி கிட்ட வாராங்க. "கண்மணி ஒண்ணே ஒண்ணு பர்மிஷனோட ப்ளீஸ்" அப்படிங்கிறாங்க. "சொல்லுங்க என்ன பண்ணணும்?" "ஒண்ணே ஒண்ணு எங்க அப்பாவ காப்பாத்துனக்காண்டி." "என்ன சொல்லுங்க" அப்படின்னு சொன்னா அப்படியே அலேக்கா தூக்கிர்றாரு. "ஐயய்யோ! விடுங்க, விடுங்க" அப்படின்னு சொல்ல, விடமாட்டேன். எனக்கு நீ எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்க. ப்ளீஸ் என்ன விட சொல்லாத" அப்படின்னு சொல்லிட்டு, "ஐ லவ் யூ கண்மணி. அட விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்றாங்க. ஆனா விட மாட்டேங்கிறாங்க. அதுக்குள்ள கார்த்தி வந்துறாரு. "ஐயய்யோ! ஐயய்யோ! இதெல்லாமா பார்க்குறது? ஆண்டவா! கண்கொள்ளா காட்சின்னு சொல்றதா? இல்ல ச்சே 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 ச்சே!
"பாரு, பார்வ பார்வ பவித்ரா, பவித்ரா" அப்படின்னு சொல்லிட்டு பவித்ராவ தேடி போறாங்க. அவருக்கு அவர் பொண்டாட்டிய தானே கூப்பிடுவாங்க. "இறக்கி விடுங்க" அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டோன்னே, எவ்வளோ ஒரு அறிவான என் பொண்டாட்டி, என் அழகான என் பொண்டாட்டி. அப்படியே என் பொண்டாட்டி மாரியே ஒரு குழந்தை பிறந்தா எப்படி நல்லாருக்கும்? அதெல்லாம் நடக்காது. கண்டிப்பா நடக்கும். இந்த அன்பு மனசு நல்ல மனசா இருக்கிறதுனால, கண்டிப்பா நீ வாந்தி எடுப்ப. என் வாரிச சுமப்படி. பார்க்கலாம், பார்க்கலாம் அப்படிங்கையில தல சுத்துது. என்ன ஒமட்டுது, அப்படின்னு ஒமட்டுது. ஆனா கொஞ்சம் வரலங்க வாந்தி. போயிர்றாங்க. போயிட்டு ரெஸ்ட் எடுக்க உட்காந்துர்றாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க. அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.